நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது? ஆன்சர் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் விலங்கு. வெள்ளம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. முதலை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. கோடை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் அகநானூறு. உலகம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். மருந்து எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஊர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அன்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். உயிர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய கருதுணை ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் அப்பர் தேவாரம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? ஆன்சர் இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது எது? ஆன்சர் இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? ஆன்சர் நாடகத்தமிழ். அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் கீரை. அருகு, கோரை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் புல். நெல், வரகு ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் தாள். சப்பாத்தி, கள்ளி, தாளை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் மடல். கரும்பு, நாணல் ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் தோகை. பனை, தென்னை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஆன்சர் ஓலை. கமுகு என்பதன் இலை பெயர்கள் எது? ஆன்சர் கூந்தல். உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. வேளாண்மை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கலித்தொகை, திருக்குறள். பாம்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. தொன்மை எனும் சொல்லின் பொருள்? ஆன்சர் பழமை. இடப்புறம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் இடம் பிளஸ் புறம். சீரிளமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் சீர் பிளஸ் இளமை. முடி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். மீன் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. புகழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் திருக்குறள். செய் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை.
செல் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் பெரும்பாணாற்றுப்படை. ஊழி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்றும் கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் தொல்காப்பியம்.